ரத்த கையெழுத்தா? எடப்பாடி பழனிசாமியை வரவேற்க கையெழுத்து இயக்கம் தொடங்கிய ஆர்பி உதயகுமார். வாங்க வீடியோவை மூலமாக காணலாம். அதாவது மதுரையில் பசும்பொன்னில் நடக்கும் முத்துராமலிங்க தேவரின் குருபூஜைக்காகவே எடப்பாடி பழனிசாமியை வரவேற்கும் விதமாகத்தான் இந்த ரத்த கையெழுத்து இயக்க தொடங்கிய முன்னாள் அமைச்சரான ஆர்பி உதயகுமார் அவர்கள் இதை தொடங்கி வைத்தாராம். அதாவது உதயகுமார் ரத்தத்திலே கைரேகை பதித்தார். அவரை தொடர்ந்து நிர்வாகிகள், தொண்டர்கள், அதிமுக தொண்டர்கள் எல்லாம் கூட்டம் கூட்டமாக வந்து இந்த ரத்த கையெழுத்தில் தனது கைரேகை பதித்தது அரசியல் வட்டாரத்திலே ஒரு பெரும் பரபரப்பை எல்லாம் கிளப்பி வருகிறதா. அதாவது ராமநாதபுரம் மாவட்டம் பசும்பொன்னில் நடைபெற்று வரும் முத்துராமலிங்க தேவர் குருபூஜை விழாவில் தான் பங்கேற்பதற்காகவே அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ராமநாதபுரம் மாவட்டம் பசும்பொன்னுக்கு வரும் அக்டோபர் 30 அதிகாலை 10 மணிக்கு சென்று தேவர் நினைவிடத்தில் தான் அவர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்த உள்ளார் என்று செய்திகள் வெளிவந்தன. அதாவது பசும்பொன்னில் நடக்கும் இந்த குருபூஜைக்குத்தான் எதிர்க்கட்சித் தலைவரான எடப்பாடி பழனிசாமியை வரவேற்க ரத்த கையெழுத்த இயக்கத்தை தொடங்கிய ஆர்பி உதயகுமார் தான் ரத்தத்தில் கைரேகை பதித்துள்ளாராம். அவரை தொடர்ந்துதான் நிர்வாகிகள், தொண்டர்கள் தங்களது ரத்தத்தை கைரேகைகள் பதித்து எடப்பாடியை வரவேற்கும் விதமாகத்தான் இந்த நிகழ்ச்சி நடைபெறும் என்ற நேரத்தில் இதை பார்க்கப்படுகிறதா. அதாவது தொடர்ந்து செய்தியாளரை சந்தித்து பேசிய முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் கூறுகையில், மதுரை மாவட்டத்திலே உசிலம்பட்டி தொகுதியில் வறட்சி உள்ளதில் 58 கால்வாய்கள் தண்ணீர் திறந்துவிட வேண்டும். திருமங்கலம் பிரதான கால்வாயிலும் தண்ணீர் கண்டிப்பாக திறக்க வேண்டும் என்று அவர் உறுதிபட தெரிவித்திருந்தாராம். மேலும் பேசிய அவர் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை தெளிவாக சொல்லிவிட்டார். டிடிவி தினகரனை பற்றி பேச தேவையில்லை, மீடியாவில் வெளிச்சமில்லை என்றால் தமிழக மக்களுக்கு மறந்து விடுவார்கள். அதாவது டிடிவி தினகரன் முதலில் மக்கள் பணி செய்யட்டும், அதன் பிறகு டெல்டா மாவட்டங்களில் நெல் விதைகள் வீணாய் போகிறது, அதை பற்றியெல்லாம் பேசாமல் போகாத ஊருக்கு வழி சொல்வது போல உள்ளதா? அதாவது முதலில் அவர் கண்டிப்பாக மக்கள் பணியை செய்ய சொல்லுங்கள், அதன் பிறகு மக்கள் தலைவர்களை பற்றி அவர் விமர்சனங்கள் வைக்க வேண்டும் என்ற நிலையில்தான் ஆர்பி உதயகுமாரின் பேச்சுக்களிருந்தாக செய்திகள் வெளிவந்தன. அதாவது மாத்திரையை எக்ஸ்பைரி ஆகி டேட் முடிவதற்கு முன்பு சாப்பிட்டால் குணமாகும், அதையே காலம் முடிந்து சாப்பிட்டால் விஷமாகி விடுமா. எனவேதான் எக்ஸ்பைரியான டேட் முடிந்தவரை பற்றி பேச தேவையில்லை நாங்கள். அதே போலதான் டிடிவி தினகரன் அவர்கள் எடப்பாடியை பற்றி பேச தேவையில்லை, அவர் மக்கள் பணியை நன்றாக செய்யட்டும் என்று அவர் சொல்லியிருந்தார். அதாவது டெல்டா மாவட்டங்களில் ஒரு ஓட்டு கூட திமுகவிற்கு விழாது, அந்த அளவிற்கு தான் விவசாயிகள் கோபத்தில் உள்ளார்களாம். எல்லா நெல்லும் நாத்தாக மாறிவிட்டது, இதனை மறந்து மாற்றும் முயற்சியில்தான் உதயநிதி செயல்படார் என்று ஆர்பி உதயகுமார் அவர்கள் திமுக அரசை எதிர்த்து கண்டனங்களை தெரிவித்திருந்தாராம். இந்த நிலையில்தான் கண்டிப்பாக வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் டெல்டா மாவட்டங்களை பொறுத்தவரை கண்டிப்பாக அதிமுக வெற்றி வாகை சூடும் என்ற நிலையில்தான் ஆர்பி உதயகுமாரின் பேச்சுக்கள் பேசப்பட்டு வந்தது.